நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் புதிய வருடம் பிறந்திருக்கிறது. அற்புதமான வருடமாக 2025 உங்களுக்கு அமைய வேண்டும். எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு 2-3 விஷயங்களுடன் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. 3ஆம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து 7 இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க. 8வது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க. இதான் ஒரிஜினல் ப்ரொபோசல் பிளான். ஆனால் இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அந்த மதுரையில் இருப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு அறவழியில எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் காவல்துறையினுடைய உத்தரவு நாங்கள் எப்பவுமே கட்டுப்பட்டிருக்கோம். நாளைக்கு நாங்கள் ஆர்கியூ பண்றோம். எங்க கேஸ் அமைதியான முறையில் ஒரு பேர் நடப்பது எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க? யாருக்கும் எந்த பிரச்சனை நம்ம கொடுக்க போறதில்ல. ரூட் பிளான் கொடுக்குறோம். எந்த 7 இடத்துல நாங்கள் நிற்க போறோம்னு சொல்றோம். ஆளுநரை பார்ப்பதற்காக வர்றாங்க. இவங்க எந்த சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு எடுக்க போறது கிடையாது. அதனால் நாளைக்கு காவல்துறை மறுபரிசீலனை செய்வாங்க நான் நம்புறேன். எப்படி இருந்தாலும் இந்த மகளிர் அணி, இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம். 2022 நம்முடைய NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்துருக்காங்க. 2023 அறிக்கை வரல, எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அந்த 2022 அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக 1 ஆண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை, திமுகவுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. 2021 முடிவுக்கும் 2022 முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 31.89% அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2021 4465, 2022 4968, அப்ப கிட்டத்தட்ட 8.5% அதிகரித்திருக்கிறது. 2024 வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பாத்தீங்கன்னா 2023 பார்க்கும்போது 2024 55.6% அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம். முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம். ஆனா NCRB பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகாரை பதிவு செய்யற டேட்டால எடுத்து FIR எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க. அதனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த 2023 ஆய்வறிக்கை வரும். நம்ம சில மாதங்கள் வர இருக்கு. அன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் சொல்லத்தான் போறோம். திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் SCPCR, ஸ்டேட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் கமிட்டி SCPCR சொல்லக்கூடிய அமைப்பை 2.5 ஆண்டுகளா தமிழகத்தில் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு. குறிப்பாக 18 வயதுக்கு கீழே நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல், போக்சோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சிறார்கள் ஒரு சிறைக்கு போறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த SCPCR அமைப்புக்கு இருக்கு. SCPCR அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயல்படுத்திருக்கு. தலைவர் இல்ல, கோர்ட்டு பிரச்சனை, புதிய கமிட்டி இவங்க போடுங்க. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யாரு கண்காணிக்க போறாங்க? இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி SCPCR இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு. இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா? அந்த முதலமைச்சர் தெரியல. அடுத்து இன்னொன்று, குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை FIR ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறார். இது உண்மை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் NCRB மானிட்டர் பண்றாங்க. காவல்துறைக்கு தெரியும். இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்களை பேசுவோம், பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிடுச்சு சொல்லுவாங்க. ஒரே காரணத்துக்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்ற காவல்துறை
அனுமதி மறுக்கிறாங்க. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஐநாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தது போல போலீஸ் ஆபீசர்ஸ் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இதெல்லாம் இந்தியால எங்கேயுமே பார்க்க மாட்டோம். அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியா நாம நிறைய விஷயத்தை பேசியே போலாங்க. சென்னை இதே போல அண்ணா நகர் பகுதியில 10 வயது மகளை இதே போல சண்டை போட்டு தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் கூட எல்லா இடங்களிலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லை. மக்கள் அப்படியே நடந்து போய் தான் கேஸ் உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. காரணம் இவர்களுக்கு தெரியும், குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்களை பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு குற்ற செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்துல ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத டினை பண்றாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு தான் நம்முடைய மகளிர் நாளை மதுரையில இருந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதனால நிச்சயமாக நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த போராட்டத்துடைய முடிவுல மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இது முதல் பகுதி. இரண்டாவது உங்களுக்கு பிரஸ் மீட்ல நான் சொல்ல இருக்கிறதுன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே ஒரு முழு நேர தொழிலா இருக்கு. ஏன்னா இன்டர்நெட் பில் கட்டல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்டர்நெட் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒன்று ரெண்டு இல்லை, தனியார் பள்ளிகள் இருக்கட்டும். நான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கல. தனியார் பள்ளிகள் நடத்துங்க, மக்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கும். இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பிடி அரசுமாறன் இருக்கார். அரசுமாறன் பிஜேபியில் இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார். அவர் நடத்தக்கூடிய விழாவை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த விழாவுக்கு போறார். மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 500 அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அரசு வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பு அந்த 500 பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுப்போம். நான் திமுக தெரியாம கேட்கிறேன். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் 44,672 crore. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க 10,000 பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லிதான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. பள்ளிகள் கட்டறது கிடையாது, எல்லா பில்டிங் உள்ளது. ஏன் இன்டர்நெட் பில் கூட கட்ட முடியல. இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலை நடக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல, செய்தி குறிப்புல தான் தப்பா போட்டாங்க. நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம். செய்தி குறிப்புல தத்தெடுத்து போட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய லாஜிக் எடுத்துட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும்? சார், தனியார் பள்ளிகள் வீட்டுல மரகாய்க்கு பணம் வச்சிருக்காங்களா? தனியார் பள்ளிகளுடைய அரசு மரணே வீட்டுல போட்டு கை தொட்டா அந்த மரத்துல பணம் வருமா? மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கி தான் நீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்குறீங்க. அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சேர்றீங்களா? பட்ஜெட் இருக்கு, டாக்ஸ் போடுறீங்க, எல்லாரும் வரி கட்டணும். 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு தாராளமாக கொடுக்குறீங்க. தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன? கல்வி கொடுப்பது. தனியார் பள்ளிகளுடைய வேலை வந்து அரசு பள்ளிகளில் கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிக்கு சிஎஸ்ஆர் கார்பரேட் கம்பெனி, ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் பிடி அரசுமாராக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்க, அரசு வேலை அவங்க செய்வாங்க. அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்க, அவங்க ஃபீஸை குறைங்க. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்றீங்க. 10,000 பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம்னு சொல்லிருக்காங்க. அதை திமுக அரசு சரி பண்ணணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்காங்க, எத்தனை பள்ளிகளுக்குள்ள மரம் இருக்கு, மழை பெய்தா எவ்வளவு உழுவுது, எத்தனை ஓடு ஓட்டையா இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனை ஆன பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அடுத்து மூன்றாவது, நாம நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டுல முதல் கேபினெட் மீட்டிங் விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினெட் மீட்டிங் நம்முடைய பிரதமர் அவர் கூட்டியிருந்தார். அதுல குறிப்பா நம்ம டிஏபி விவசாயிகள் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ல இருந்து சப்சிடி அவர்களுக்கு, குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை, கிராப் இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டு கூட பயிர் காப்பீடு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள்
2021 ஜனவரி 1ஆம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு. நம் அரசு விவசாயிகளோடு எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இதை தாண்டி பத்திரிகையாளர்கள் கேள்வி பதில் சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.